எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேசி நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? சார், இந்த நாகை மாவட்டம் பொறுத்தவரை எப்படின்னா, இது வந்து இப்போ இங்கே சிறுபான்மையர் கொஞ்சம் கணிசமாக இருப்பாங்க. இது இல்லாமல் இந்த பகுதிகளில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இந்த ஆதிக்கம் 60கள் தொடங்கி நல்லாவே இருக்கும். இந்த டெல்டாவோடைய ஒரு எக்ஸ்ட்ரீமில் தஞ்சாவூரில் அந்த பக்கம் இருக்காது. பட் இந்த நாகப்பட்டினம் இந்த சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகுதி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டு. இதில் 3 தொகுதிகள் இருக்குது. நாகப்பட்டினம், கீழ்வேலூர், அப்புறம் வேதாரண்யம். இந்த நாகப்பட்டினத்தின் எடுத்துட்டோன்னா, இங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் பாலிடிக்ஸாக இருந்தது. திமுக கொஞ்சம் பென்ட்ரேட் பண்ணாங்க. அது 71 அந்த இந்திரா காந்தியை வச்சு 71 ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 77 முதல் கம்யூனிஸ்ட் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தாங்க. 91 தான் முதல் முறை அதிமுக இங்கே வெற்றி பெற்றது. அப்புறம் 96 திமுக ஜெயிக்கிறாங்க. 2001 அதிமுக, 6 திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டு, 11, 16 இந்த அதிமுக மனித மக்கள் ஜனநாயக கட்சியின் தமிழ் முன்னாள் சரி முஸ்லீம் வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க. 21 விசிகாவை சேர்ந்த ஆலு ஷானவாஸ் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் வச்சு ஜெயிக்கிறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் முஸ்லீம்கள் ஆதிக்கத்தில் அப்படி ஷிஃப்ட் ஆகுது தொகுதி. ஸோ இந்த 2011 எப்படி போச்சுன்னு பார்த்தோன்னா, அதிமுகவை சேர்ந்த ஜெயபால் இங்கே போட்டியிடுறாரு. 51% எடுத்துறாரு. திமுகவை சேர்ந்த முகமது ஷேக் தாவூத் என்றவர் 46%, 47% எடுத்துடுறாரு. பிஜேபி அவங்க இங்கே ஒரு 2000 ஓட்டு குறைஞ்சு எடுத்தாங்க. ஒரு 1.5% மட்டும் எடுத்திருக்காங்க. 16 என்ன ஆகுதுன்னா, அதிமுக சேர்ந்த தமிழ் முன் அன்சாரி 48% எடுத்துடுறாரு. திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க 33% எடுக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி அன்றைக்கி சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்க. அவங்க உதயசூழல் நிற்கலை. கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க ஒரு 8% இங்கே எடுத்துடுறாங்க அந்த மக்கள் நல கூட்டணியிலங்க. பாஜக கொஞ்சம் 4.5% எடுத்துருங்க. ஏன்னா இங்கே முஸ்லீம்ஸ் கொஞ்சம் கணிசமாக இருக்குன்னா அந்த மாதிரி பகுதியில் பாஜக கொஞ்சம் வளரும். அவங்க 4.5% எடுத்துடுறாங்க. இப்போது 21 என்ன அதுன்னு இந்த கம்யூனிஸ்ட் திமுகவோட வருது. விசிகாவும் இப்போ இருக்காங்க இங்கே. ப்ளஸ் பாஜக அதிமுகவோட இருக்கும்போது இங்கே எப்படின்னா, ஆலு ஷானவாஸ் 46% எடுத்து ஜெயிக்கிறார். அந்த கம்யூனிஸ்ட் ஓட்டு அப்படியே திமுக ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. தமிழ் முன்னணி சரி எடுத்து 48% ஓட்டில் முஸ்லீம் ஓட்டு இருக்கும். அதில் கணிசமாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதில் 46% போகுது. அதிமுக அப்போவும் 41% எடுக்கிறாங்க. ஒன்று விசிகான்றதால அந்த சிம்பிள் இஷ்யூஸ்னு இந்த 1 இயர் பேஸ்டு அந்த கன்சல்டேஷன் பண்ணிடுறாங்க. இது இல்லாமல் அவங்க ஒரு முஸ்லீமுக்கு எதிராக ஹிந்து கன்சல்டேஷனும் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பிஜேபி இருந்தாலும் பண்ணுறாங்க. அவங்க 41% எடுத்துடுறாங்க. நாம் தமிழர் இங்கே ஃபஸ்ட்டு தேர்தலில் எங்கள் 1500 ஓட்டு எடுக்கிறாங்க. 1% ஓட்டு. அவங்க கிட்டத்தட்ட 7% கிட்ட இந்த இதில் ஒரு 7 மடங்கு வளர்ந்து 21 வர்றாங்க. இவங்க மக்கள் நீதி மையமும் ஒரு 1500 ஓட்டு 2500 ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் பார்லிமெண்ட் பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்டில் இது நாகப்பட்டினம் பார்லிமெண்ட்டில் வருது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ நிற்கிறாங்க திமுக அணியில். அதிமுக நிற்குது. இவங்க பிஜேபி அணியில் பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நாம் தமிழர் இதில் அதிமுக 26% எடுத்துடுறாங்க. சிபிஐ 50% போகிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனு. பிஜேபி ஒரு 10% கிட்ட எடுக்கிறாங்க. நாம் தமிழர் ஒரு 12.5% ஓட்டு. இன்னும் கொஞ்சம் 7லேருந்து 12 ஜம்ப் ஆகிறாங்க. இப்போ பிஜேபி ஓட்டு அதிமுக போனாலும் 10-36 சேர்ந்தால் இப்போ 26-36 வந்தால் சஃபிஷியண்ட்டாக இருக்குமானா இருக்காது. நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் பலவீனப்பட்டால்தான் நீங்கள் வரும். ப்ளஸ் விஜய் போன்ற சக்திகள் வரும்போது இதில் முஸ்லீம் ஓட்டை பிரிக்க முடியாது. இந்த பிஜேபி ஓட்டத்தை கொஞ்சம் அங்கே பிரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் திமுக நீங்கள் இந்த தொகுதியில் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா அந்த டெமோக்ராஃபிக்ஸ் எப்படி. அடுத்து கீழ்வேலூர் தொகுதி பார்க்கலாம். கீழ்வேலூர் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க.
11 சிபிஐ ஜெயிக்குது, 16 திமுக, அப்புறம் 21 மீண்டும் சிபிஐ ஜெயிக்கிறாங்க. இப்போ 11 தேர்தல் பார்த்தோன்னா சிபிஐ இப்போ அதிமுக கூட்டணி நிற்கிறாங்க, கிட்டத்தட்ட 49% ஓட்டு ஜெயிக்கிறாங்க. திமுக சேர்ந்த மதிவாணன் அவங்க கிட்டத்தட்ட 48 ஓட்டு அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஸ்மால் மார்ஜினில் தோக்குறாங்க. 16 என்ன ஆகுதுன்னா, அந்த மதிவாணன் வந்து அவர் வந்து 45%, ஒரு 3% இழக்காது. இப்போ பாமக வெளில போகுது, பாமக வந்து கொஞ்சம் ஓட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ப்ளஸ் சிபிஐ அதிமுக பலவீனப்படுத்துது. அதாவது 49 அதிமுக பலவீனப்படுத்தி வெளில வருது. நாம் தமிழர் வந்து இந்த தொகுதியில் திமுக கொஞ்சம் பலவீனப்படுத்திருக்காங்க, பிஜேபியும் கொஞ்சம் அந்த பழைய ஓட்டே நின்று இருக்காங்க. ஸோ இந்த 46 இப்போ சிபிஐயோட 12 எடுத்த நாகவல்லியன் 12% மக்கள் நல கூட்டணி சேர்ந்தால் 56 வருதான்னு பார்த்தா இதில் வந்து 46 தான் இருக்குது. ஸோ அந்த சிபிஐ வரதால் திமுக ஓட்டு கொஞ்சம் வெளில போயிருக்கு. அது எங்கே போயிருக்கு, நாம் தமிழருக்கு பெருசாக நாம் தமிழர் போகிற திமுக சொல்ல முடியாது, சிபிஐ ஓட்டு கொஞ்சம் திமுக அணி பிடிக்காமல் கொஞ்சம் வெளில வந்திருக்கு. அதிமுக கூட்டணியில் அதிமுக பாமக அவங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஓரளவு கட்டுதான் இருந்திருக்கு. அவங்க அதே மாதிரி போட்டு ஆல்மோஸ்ட் எடுத்துருக்காங்க, 2% தான் வெளில போயிருக்கு. மக்கள் நீதி மையம் கொஞ்சம் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க, அந்த அதிமுக ஓட்டு மேபி ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நாம் தமிழர் ஓட்டு தான், அந்த சிபிஐ ஓட்டு தான் நாம் தமிழர் வந்திருக்கு. திமுக ஓட்டு கரெக்டாக அங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ பார்லிமெண்ட்டில் என்ன இருக்குன்னா, பார்லிமெண்ட்டில் சிபிஐ தான் நிற்குது. பார்லிமெண்ட்டில் என்ன இருக்குன்னா, சிபிஐ வந்து அதே 46% ஆல்மோஸ்ட் எடுத்துடுறாங்க. அதிமுக 30% எடுக்கிறாங்க. பாஜகவுக்கு இங்கேயும் ஒரு 10% கிட்ட இருக்குது. நாம் தமிழர் இங்கே நல்ல ஒரு வளர்ந்துருக்காங்க. இப்போ நாம் தமிழர் வந்து 10லேருந்து இங்கே 14% வளர்ந்து வந்துட்டாங்க. சரி, மேபி இங்கே நாம் தமிழர் ஒரு பலவீனப்படுத்தலாம். பட் ஆனால் நாம் தமிழர் கொஞ்சம் ஹைடாக தான் இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதிமுக ரெட்டையில நின்று கொஞ்சம் ஃபைட் பண்ணால் இது ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணலாம். இதே உதயசூரியன் நின்று ஃபைட் பண்ணால் சிபிஐ எடுத்த விட ஒரு அதிகமாக எடுக்கலாம். எப்படி போகும்னு தெரில. இப்போ ஆஸ் ஆன் டேட் இது வந்து நம்ம 21 படியே கொடுத்தோன்னா சிபிஐக்கு நான் ஒரு சின்ன எட்ஜ் நான் கொடுப்பேன். ஏன்னா அதிமுகவோட பேஸ் ஓட்டே அங்கே அவ்வளோதான் இருக்குன்றதால சிபிஐக்கு நான் சின்ன எட்ஜு கொடுப்பேன். ஒருவேளை நாம் தமிழர் விஜயோட இம்பேக்ட் வந்து 2 சைடும் பாதிக்க வரும். ஸோ இதுதான் என்னோட இந்த தொகுதி சிபிஐக்கு ஒரு சின்ன எட்ஜ். இறுதியாக இங்கே வேதாரண்யம் தொகுதி, அந்த கடைமடை பகுதின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் இது. ஸோ இந்த வேதாரண்யத்தை பொறுத்தவரை இங்கே வந்து இங்கே திமுக கொஞ்சம் இங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. சிபிஐ தாண்டி திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருந்து 71 வெற்றிருக்காங்க. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது ஜெயிச்சிருக்காங்க. 84 அலையில் கூட ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக அந்த 80 நடுவில் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் 89, 91 கூட காங்கிரஸ் வெற்றி போய் 89 காங்கிரஸ் வெற்றி போயிட்டு 91 வந்து அதிமுக கூட்டணி காங்கிரஸ். இப்போ 96, 2001, 2006 இந்த 3 முறை தொடர்ந்து திமுக ஜெயிக்கிறாங்க, எஸ்கே வேதரத்னம். அப்புறம் 2011 அதிமுகவை சேர்ந்த காமராஜ் ஜெயிக்கிறாங்க. 6, 21 ஓஎஸ் மணியன், அது முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் ஜெயிக்கிறார். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2016 பார்த்தோன்னா 2017 என்வி காமராஜ் ஜெயிக்கிறாங்க. அவர் 41% எடுத்துட்டாரு. எஸ்கே வேதத்துக்கு அப்போ திமுக சீட்டு கிடைக்கலனால வெளில வந்து அவர் தனியாக நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 33% இண்டிபெண்ட் எடுக்கிறார். ஸோ அவருக்கு அப்போ அன்றைய தினம் கனெக்ட் இருந்தது. பாமக வந்து திமுக அணியில் 17% தான் அன்றைக்கி எடுக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து இப்போ 2016 என்ன ஆகுதுன்னா, ஓஎஸ் மணியன் அதே 41% அவர் எடுத்துடுறாரு. திமுக கூட்டணியில் பிவி ராஜேந்திரன் 89, 91 ஜெயிச்ச கேண்டிடேட், காங்கிரஸ் கேண்டிடேட் சீட்டு கொடுக்குறாங்க. அவர் 26% தான் எடுக்கிறாரு. எஸ்கே வேதரத்னம் அன்றைக்கி பிஜேபியில் எஸ்கே வேதரத்னம் அன்றைக்கி மோடியே கேம்பெயின் பண்ண வந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட 25% அவரும் எடுத்துடுறாரு. அப்புறம் தேமுதிகக்கு ஒரு 3%, நாம் தமிழருக்கு 1% கீழே தான் இருக்குது. பாமக 1.5% தான். 21 என்னாச்சுன்னா எஸ்கே வேதரத்னம் மீண்டும் திமுகவில் இணைகிறாரு. இணையும் போது என்னென்னா அவர் வந்து 42% எடுத்துடுறாரு. அவர் வந்து அவரோட இண்டிவிஜுவலான ஒரு இப்போ அவரோட இண்டிவிஜுவல் 25% எடுத்துருக்காரு. இது இல்லாமல் காங்கிரஸ் எடுத்த ஒரு
25 மொத்தமாக 50 வரணும். பட் 42 8% வெளில வந்து வந்திருக்கு. அது ஓஎஸ் மணியன் அந்த அமைச்சராக இருக்கிறவர்களை இருந்தாலும் அவர் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இந்த 8% வெளில எடுத்துட்டாரு. அது திரும்ப வந்ததில் ஓரளவுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ அதில் ஓஎஸ் மணியன் ஜெயிச்சிடறாரு. நாம் தமிழர் கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பாமக இவங்க தேமுதிக ஓட்டலாம் அப்போ நாம் தமிழர் பக்கம் கொஞ்சம் அங்கே மாட்டின பேசி செட் ஆயிடுச்சு. இந்த தொகுதியில் பார்லிமெண்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தோன்னா, பார்லிமெண்ட்டில் இங்கே அதிமுக 30% இங்கே வருது. அதிமுக சிபிஐ வந்து 39% எடுத்திருக்காங்க. பிஜேபி 13% தான் இருக்குது. நாம் தமிழர் 15%. இன்னும் கொஞ்சம் அவங்க நாம் தமிழர் ஒரு நல்ல வளர்ச்சின்னா ஒரு 21 10,000 ஓட்டு தான் எடுத்த நாம் தமிழர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து 21,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ நாம் தமிழர் நல்ல வளர்ச்சி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப டைட் ஃபைட்டு தான் இருக்கும். பட் ஓஎஸ் மணியன் கொஞ்சம் அவர் கொஞ்சம் லோக்கலில் கொஞ்சம் கனெக்ட் நெட்ஒர்க் இருக்குது. முன்னாள் அமைச்சராக இருந்ததால் ஓஎஸ் மணியன் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குறேன். எஸ்கே திரும்ப கண்டெஸ்ட் பண்ணணும் வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ளோஸ் ஃபைட்டில் அதிமுகவுக்கு இருந்துச்சு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை மிக தெளிவாக சொன்னீங்க. அந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் நாகப்பட்டினம், கீழ்வெள்ளூர், வேதாரண்யம். இதில் வந்து நாகப்பட்டினம் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், கீழ்வெள்ளூர் வந்து சிபி அதுவும் திமுக கூட்டணியில் அங்கே இருக்கக்கூடிய கட்சி வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், வேதாரண்யம் வந்து அதிமுகவிற்கு ஒரு எட்ஜி கொடுத்துருக்கீங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னமைக்கு நன்றி. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கிறோம்.